அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வெண்ணிலா கேரக்டர் எதுக்கு உள்ளே வந்தாங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ நமக்கு விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வில்லி தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வெண்ணிலா கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை கேட்கணும் அப்படிங்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ கல்யாணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா விஜய்? நீ இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ விட்டு போயிட்ட அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் உன் நினப்பிலேயே இருந்து வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே போனீங்க? விஜய் போக சொன்னாரா? விஜய் போக சொல்லலைல, விஜய்க்கு தெரியாமையே விஜய்கிட்ட சொல்லாமையே நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். கரெக்டா? வெண்ணிலா குடும்பத்தோடு வெளியே போ, அதாவது சித்தப்பா அன்பு சித்தப்பா வீட்டை விட்டு வெளியே போங்க, விஜய்க்கு நீ தகுதியான பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது அதை பற்றி நமக்கு தெரியாது. அது ஃப்ளாஷ்பேக் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தகுதியான ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. அவங்க அதாவது அன்பு சித்தப்பா கொடுத்த டார்ச்சர்னால வெண்ணிலா வீட்டை விட்டு போகிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ விஜய் மேலே அவ்வளோ பாசத்தோட அப்படி இருக்கிற வெண்ணிலா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன டார்ச்சர் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நம்ம விஜய்க்காக நிற்கணும் அப்படின்னு நிற்க வேண்டியதானே, நின்றுக்கலாம்ல. இப்போ விஜய்கிட்ட ஏன் விஜய் நீ நான் ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷம் இல்லை அப்படிங்கிறதால நீ வருஷம் பண்ணிக்கிட்ட, அப்போ நீ என்னை லவ் பண்ணது பொய்யா அப்படின்னு கேட்குற. இது உனக்கு மனச்சாட்சி இருக்கா? நீ 10 வருஷம்னாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வெண்ணிலா இருந்திருக்கலாமே. அவங்க சித்தப்பா டார்ச்சர்லாம் தாங்கிட்டு நான் விஜய்க்காக தான் இந்த இடத்துல இருந்து தான் அவன் இருப்பேன், விஜய் தான் எனக்கு எல்லாமே, நீ என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இந்த வெண்ணிலா. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் விஜய்க்கு கோவம் வருது. என்ன பேச்சு பேசுகிற? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னை கைவிட்டுட்டேன், உன்னை நான் மறந்துட்டு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி உன்னை தேடி அலைஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை தெருவா தேடி அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? நீ என்னை தவிக்க விட்டுட்டு சொல்லாமல் செய்யாமல் போயிட்ட. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிற. அதுதான் நம்ம அந்த பொண்ணை கைவிடக்கூடாது, நம்ம அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் என்னோடய ஒய்ஃப் அவளை உன்னை தேடி கூட்டு வந்தா. நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு டயர்டாயிட்டேன். நான் என் ஒய்ஃப்கிட்ட, என் காவேரி கிட்ட உன்னை பற்றி அவ்வளோ தூரம் நான் உன்னை பெருமையாக சொன்னேன்றதுக்காக மட்டும் அவள் உன்னை தேடி கண்டுபிடிச்சி என்னோட ஒய்ஃபு கூட்டிகிட்டு வந்தா காவேரி. நீ என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுவியா வெண்ணிலா? நீ இப்படியெல்லாம் நீ என்னை பற்றி யோசிச்சிருக்கியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் உன்னை பற்றி உயர்வாக பேச போய் தானே என் பொண்டாட்டி உன்னை கூட்டு என்கிட்ட சேர்த்தா. அப்போ நீ என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டது நல்லா இருந்தது. அந்த இடத்துல டைலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் வெண்ணிலா கேட்ட கேள்வி விஜய்க்கு பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு அவர் பாதிச்சிருக்கு. மாத்திரையை சாப்பிட்டு நான் செத்துருவேன் நீ இல்லைனா அப்படின்னு சொல்கிற வெண்ணிலா ஏன் விஜய்க்கு அவங்க சித்தப்பாவுக்கு பயந்துட்டு நீ வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடுன? செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயோட தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ சொல்கிற வெண்ணிலாவால் அப்போ ஏன் ஒரு முடிவெடுத்து இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த வெண்ணிலாவால் விஜய்க்கு பெரிய பிரச்சனை தான். விஜய் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். என்ன சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னா, வெண்ணிலா நல்ல பொண்ணு, வெண்ணிலா நல்ல கேரக்டரு, நீ ஒன்றும் பயப்படாத காவேரி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா தான் டேஞ்சர், பயங்கரம் பக்கா வில்லி அப்படிங்கிறது விஜய் இனிமேல் தான் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா?